குழந்தைங்க, வலிப்பு நோய் இருக்க குழந்தைங்க, மரபணு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைங்க, தசை சம்பந்தமான வியாதி இருக்கக்கூடிய குழந்தைங்க, தசை வீக்னஸ்ஸு அல்லது நரம்பு வீக்னஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அல்லது மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் இன்ஃபெக்ஷன் அந்த மூளைக்காய்ச்சல் இருக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம காமனாக வந்து நம்ம குழந்தைகள் நரம்பியல் பிரிவில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட் ப்ராப்ளம், அதாவது நம்ம வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கிற குழந்தைகளும் இந்த சைல்டு நியூராலஜி பிரிவில் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சைல்டு நியூராலஜி பிரிவில் வந்து நம்ம எபிலெப்சி வந்துட்டு வாத நோய் வந்து ஒரு காமன் டிஸார்டர். வாத நோய்க்கு வந்து பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து மதருடைய கருவில் இருக்கும்போதே குழந்தைக்கு வந்துட்டு மூளை ஏதாவது இன்ஜுரி ஆகிறனால, இல்லை பிறக்கும்போது குழந்தைக்கு வந்து மூளைக்கு போகிற ஆக்சிஜன் குறையிறனால, இல்லை சுகர் லெவல் குறையிறனால, இல்லை பிறந்த பிற்பாடு குழந்தைக்கு மூளையில் ஏதாவது இன்ஃபெக்ஷனு அல்லது பிளட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுற